इमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। இன்னைக்கு நாம் பார்க்கிற ஸ்லோகம் 9வது ஸ்லோகமா? ஆமா, 9வது ஸ்லோகம் இல்லையா? எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க. 9வது ஸ்லோகம். கிரகாதிதோஷான் அபஹந்து காமாஹ கோப்துஸ்ஸதாம் கோபதயஸ் சமேதாஹ சுவர்ணசூத்ரக்ரசிதாபிராமாம் பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்துஹு. நூறு வாட்டி ஸ்லோகம் படிக்கிறேன். கிரகாதிதோஷான் அபஹந்து காமாஹ கோப்துஸ்ஸதாம் கோபதயஸ் சமேதாஹ சுவர்ணசூத்ரக்ரசிதாபிராமாம் பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்துஹு. ஸ்லோகத்துக்கு பதச்சேதம். கிரகாதி தோஷான் அபகந்து காமாஹ கோப்துஹு சதாம் கோபதயஹ சமேதாஹ சுவர்ணசூத்திர கதிதாபிராமாம். அது ஒரே பதம். பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்துஹு. இது பெருசா விஷயம் ஒன்றும் இல்லை. கிரகாதி தோஷான் அபகந்து காமாஹ அப்படின்னு சொல்லிச்சா அங்க விசர்க்கம் வச்சுக்கணும். அபகந்து காமான் இருக்கு, அபகந்து காமாஹா அப்படின்னு சந்தி சேதம் வரைச்ச அது விசர்க்கம் வரும். அப்புறம் கோப்துஹு சதாம் கோபதயா சமேதாக எல்லாம் இருக்கு. சந்தியில பெரிய விஷயம் கிடையாது. இப்போ அர்த்தம் சொல்ல போறேன். மறுபடியும் ஒரு வாட்டி பதச்சேதம். கிரகாதி தோஷான் அபகந்து காமாஹா கோப்துஹு சதாம் கோபதயः சமேதாः சுவர்ணசூத்திர கதிதாபிராமாம் பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்துஹு. அர்த்தம் என்ன கேட்ட, கிருஷ்ணனுக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய ஆபத்து வந்துருத்து. குழந்தைக்கு பூத்தனா அப்படின்னு ஒரு பேய் ஒருத்தி வந்து தூக்கிட்டு போய் அவனை கொல்ல பார்த்தாள் அப்படின்னு ஆபத்து வந்த உடனே இந்த குழந்தைக்கு ஏதாவது ரக்ஷா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலாம் கோபர்கள் எல்லாருமே. கோபதயஹான்னு போட்டிருக்காரு. கோபத்தினா கோபர்கள், அதாவது ஆயர் குலத்துல இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த குழந்தைக்கு, ஏன்னா குழந்தைக்கெல்லாம் இந்த மாதிரி பேய் பிசாச்செல்லாம் பிடிக்க கூடாது. அதனால அந்த குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா. அதனால அவ என்ன பண்ணாள்னா பஞ்சாயுதீம் ஆபரணம், பஞ்சாயுத ஆபரணம் அப்படின்னு ஒண்ணு கட்டி விட்டாளாம். பஞ்சாயுதம்னா பெருமாளுடைய பஞ்ச ஆயுதம் இருக்கும் இல்லையோ, சங்கம் சக்கரம் சார்ங்கம் கதா அசி அப்படின்னு பஞ்சாயுதம். தமிழ்ல சொன்னா சங்கு சக்கரம், சார்ங்கம்னா வில்லு, கதானா கதை, அசினா கத்தி. இந்த 5க்கும் பஞ்சாயுதம்னு பெயர். பெருமாளுக்கு 5 ஆயுதங்கள் இருக்கு. இந்த பஞ்சாயுதத்தை ஆபரணமா பண்ணி கட்டி விட்டுருவா. எப்படின்னா சொர்ணத்துல தங்கத்துல பண்ணுவா. சுவர்ண சூத்திர கிரசித அபிராமாம். சுவர்ண சூத்திரம்னா தங்கத்திலேயே நூல், சூத்திரம்னா நூல்னு அர்த்தம். தங்கத்திலேயே நூல் பண்ணி அதுல இந்த பஞ்சாயுதம் ஆபரணத்தை கட்டி இதுதான் உனக்கு பாதுகாப்பு அப்படின்னு கட்டி விட்டாலாம். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் பண்ணி கட்டி விட்டோம்னா அதுவே குழந்தைகளுக்கு ஒரு சேஃப்டி, ஒரு பாதுகாப்பு. இப்ப கூட குழந்தைகளுக்கெல்லாம் சில காசு எல்லாம் கட்டுவா. அந்த அரணா கயிறு கட்டுவா. அரணா கயிறுல சில பொம்மைகள் மாதிரி சிலதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் கட்டுவா. ஏன்னா அதெல்லாம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு. அதே மாதிரி இப்ப கிருஷ்ணன் சின்ன குழந்தை தானே, பிறந்து நாள் கணக்கு கூட ஆகல, இன்னும் 10 நாள் ஆச்சுன்னா பேர் வைக்கலாம். இன்னும் பேர்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே நடந்தது இது. பிறந்த 2ஆம் நாளோ 3ஆம் நாளோ நடந்தது. அதனால இந்த குழந்தைக்கு பஞ்சாயுத ஆபரணத்தை கட்டலாம் அப்படின்னு அவ கட்டினா.
5வது நாள் கட்டுவாளாம் அந்த காலத்திலாம். அப்போ சுவர்ண சூத்திரம், சுவர்ணம் தான் தங்கம், தங்கத்தையே நூலாக்கி, அதாவது நூல்ல கட்டல, இப்பவே தங்கத்திலே வச்சுதான் கட்டுறா. இப்போ அப்படிதான் தங்க அரணாக்கீரோ வெள்ளி அரணாக்கீரோ அந்த மாதிரிலாம் போடுவா குழந்தைகளுக்கு. அதுல இந்த நாய் காசுன்னு சொல்லுவா, அந்த மாதிரி காசெல்லாம் உள்ளுக்குள்ள போட்டு அதை உள்ள சேர்த்து வச்சு கட்டுவா குழந்தைகளுக்கு. அந்த மாதிரி சுவர்ண சூத்திரத்துல இந்த பஞ்சாயுத ஆபரணம் குட்டி குட்டி குட்டியா கதை மாதிரி சங்கு மாதிரி சக்கரம் மாதிரி இதெல்லாம் பண்ணி அதுல கோர்த்து அதை கட்டி வச்சு அதுதான் பாதுகாப்பு அப்படின்னு கட்டி வச்சா கோபர்கள் எல்லாம், ஆயிரக்குளத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இப்போ நாம பதார்த்தம் பார்க்கலாம், ஒவ்வொரு பதமா அர்த்தம் பார்க்கலாம். கோப்துஹு சதாம் அப்படிங்கிற சதாம் நல்லவர்களை, கோப்துஹு ரட்சிப்பவனுக்கு, நல்லவர்களை ரட்சிப்பவன் கிருஷ்ணன் நல்லவர்களை ரட்சிப்பதற்காக தான் அவதாரமே பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்குன்னு அர்த்தம். சதாம் நல்லவர்களை, கோப்துஹு ரட்சிக்கும் கிருஷ்ணனுக்கு, கிரகாதி தோஷான் கிரகம் முதலிய தோஷங்களை, அபகந்து காமாக போக்குவதற்கு விரும்பினவர்களான, அபகந்துனா போக்குவதற்கு, காமாகனா ஆசைப்பட்டவன் அர்த்தம். கிரகாதி தோஷங்களை எல்லாம் போக்குவதற்கு ஆசைப்பட்டவர்களான கோபதையாக கோபர்கள், சமேதாக சேர்ந்து கொண்டவர்களாய், எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துண்டு சுவர்ண சூத்திர கிரதித அபிராமாம் தங்க நூலிலே கோர்த்ததனால் அழகான, சுவர்ணனா தங்கம், சூத்திரனா நூல், கிரதித்தனா கோர்ப்பது, கட்டுறதுன்னு அர்த்தம். நூலிலே கோர்த்து கட்டுவது, அதனாலே அபிராமம்னா அழகானன்னு அர்த்தம். தங்க நூலிலே சேர்த்து கோர்த்து கட்டினா அழகா இருக்கும் இல்லையோ, அதனால பாதுகாப்புக்காக கட்டச்ச அதே சமயம் பார்த்தா அழகாவும் இருக்கு. தங்க நூலிலே கோர்த்து கட்டியதால் அழகான, பஞ்சாயுதீம் பஞ்ச ஆயுதமான, ஆபரணம் பஞ்ச ஆயுத சமூகமான அர்த்தம், 5 ஆயுதம் சேர்ந்ததான ஆபரணம் ஆபரணத்தை, பபந்துஹு கட்டினார்கள், இந்த ஆபரணத்தை கண்ணனுக்கு கட்டி வைத்தார்கள். யாருன்னா இந்த கோபதையா கோபதிகள், அதாவது கோபர்கள், கோபர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து கட்டினார்கள். அந்த கோபர்கள்லாம் எப்படி இருந்தாங்கிறது முன்னாடி வந்திருக்கு. யாருக்கு கட்டினார்கள்னா கிருஷ்ணனுக்கு அப்படின்னு வருது. இப்போ இந்த கோபதையாங்கிறத முதல்ல கூட சொல்லலாம், இல்ல அப்புறமும் சொல்லலாம், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. முதல்ல சொல்றதா இருந்தா கோபதையா கோபர்கள், சமேதாக ஒன்று சேர்ந்தவர்களாக, அவெல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம், குழந்தைக்கு இப்படி ஆபத்தெல்லாம் வருதேன்னு கடைசியில் இப்படி முடிவு பண்ணான்னு அர்த்தம். கோபதையாக கோபர்கள், கோபர்கள்னா அந்த 1000 குளத்துல இருக்க மாடு மேய்க்கிறவர்களுக்கெல்லாம் கோபர்கள் மேல், கோனா மாடு, அதை ரட்சிக்கிறபடினால மேய்க்கிறபடினால கோபர்கள் பேர். சமேதாக ஒன்று சேர்ந்தவர்களாய், சதாம் கோப்துஹு, சதாம் சத்துனா நல்லவன் அர்த்தம், சதாம் நல்லவர்களை, கோப்துஹு ரட்சிக்கும் கிருஷ்ணனுக்குன்னு அர்த்தம். கோப்தானா ரட்சிப்பவன், இந்த இடத்துல கிருஷ்ணன் தானே. நல்லவர்களை ரட்சிப்பதற்காக இங்க அவதாரம் பண்ணியிருக்கான் இல்லையா, பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு வரும், சாதுக்களை ரட்சிப்பதற்காக அவதாரம் பண்றேன். அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கு கிரகாதி தோஷான் கிரகம் முதலிய தோஷங்களை, நவகிரக தோஷம்லாம் சொல்லுவா, அந்த மாதிரி தோஷங்களை, அபகந்து காமாக போக்க விரும்பினவர்களாய், போக்குவதற்கு ஆசைப்பட்டவர்களாய் அர்த்தம், ஆசைப்பட்டவர்களாய், சுவர்ண சூத்திர கிரதித அபிராமாம் தங்க நூலிலே கோர்த்து கட்டியதால் அழகான, பஞ்சாயுதீம் பஞ்ச ஆயுதங்கள் சேர்ந்ததான, ஆபரணம் ஆபரணத்தை, பபந்துஹு கட்டினார்கள், கிருஷ்ணனுக்கு கட்டினார்கள். சரியா புரிஞ்சுதாப்பா? யாருக்காவது சந்தேகம் வந்தா கேளுங்க. சரி, யாரா ஒருத்தர் சொல்லுங்க, யாரா அர்த்தம் சொல்லுங்க. யாராவது யார் வேணா சொல்லுங்க. கோபதையக கோபர்கள் சமேதாக கூட இருந்து சேர்ந்து, சதாம் நல்லவர்களை, கோப்துஹு ரட்சிக்கிறவன், அதாவது கண்ணன் இங்க சொல்றது, கண்ணனுக்கு
கிரகாதி தோஷம் கிரகம் போல தோஷங்களை அபகந்து காமாக அதை அழிக்க விரும்பினவர்களால் சுவர்ண சூத்திர கிரசிதாதி ராமம் தங்க நூல் வச்சு அதை கோத்து பஞ்சாயுதாபரணம் 5 ஆயுதங்கள் சேர்ந்த ஆபரணத்தை பபந்து கட்டினார்கள் கண்ணனுக்கு. தனித்தனியா சொல்லணும். பஞ்சாயுதின்னு ஒரு பதம். 5 ஆபரணம் சேர்ந்த ஆபரணத்தை பபந்து கட்டினார்கள் அப்படின்னு. சுவர்ண சூத்திர கதிதாபிராமம் தங்க நூலிலே கோர்ப்பதால், அபிராமம்னா அழகானன்னு அர்த்தம். அபிராமன் ஒரு பதம் இருக்கும் இல்லையோ, கிரத்திதான கட்டுறது, அந்த கிரத்தித்தனாலே அபிராமன்னா அழகானன்னு அர்த்தம். தங்க நூல்ல கட்டி இன்னும் அழகா இருக்கான். அது கண்ணனுக்கு ரட்சைக்காக கட்டினா கடைசியில் அது அழகாவும் இருக்குன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட ஆபரணத்தை பபந்து கட்டினார்கள். சரியாயிடுச்சு. இந்த இடத்துல முதல்ல ஆரம்பிக்கச்ச கோபதையா சமேதாக ஒன்று சேர்ந்தவர்களாய் சதாம் நல்லவர்களை கோப்துகு ரட்சிக்கும் கிருஷ்ணனுக்குன்னு அர்த்தம். ரட்சிப்பவனுக்கு கிருஷ்ணனுக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை வந்துட்டு. சரி, வேற யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லைன்னா அடுத்து நாம சப்தம் பார்க்க போலாம். சப்தம் பார்க்கலாம். ஸ்லோகத்துல சொல்ல வந்தா ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுல பல சப்தங்கள்ல உங்களுக்கே தெரிஞ்ச சப்தம் தான். அதனால இப்ப வரிசையா ஸ்லோகத்துல முதல்ல இருந்து பார்க்கலாம். முதல்ல ஆரம்பத்துல கிரகாதி தோஷம், கிரகன்னா அந்த நவகிரக தோஷங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இன்னும் கூட குழந்தைகளுக்கு இன்னும் வேற சில தோஷங்களும் வரும். காற்று, கருப்பு, அந்த மாதிரிலாம் சொல்லுவா. அந்த தோஷங்களை எல்லாம் போக்கடிக்கணுங்கிறதுக்கான அர்த்தம். சரி, கிரகாதி தோஷான் சப்தம் சொல்லுங்க. வேற தோஷான் என்ன சப்தம் போல? ராமசப்தம் போல. ரொம்ப சந்தோஷம். தித்தியா பகுஜனத்தில் இந்த இன் வரும். வேற எங்கேயும் இந்த இன்னெல்லாம் வராது பொதுவா. கேட்டாங்களா? தித்தியா பகுஜனத்துல ராமசப்தத்துல ராமான்னு வருது, புல்லிங்கத்தில் வரும். ஹரி சப்தத்துல ஹரின்னு வரும், குரு சப்தத்துல குருன்னு வரும், பித்ரு சப்தத்துல பித்ருன்னு வரும், புல்லிங்கத்துல வரும். ஸ்ரீலிங்கத்துல அதுவும் வராது. ஸ்ரீலிங்கத்துல விசர்க்கம் வரும், ரமாஹா கௌரீஹி அப்படின்னு. அதனால இன்னும் முடிஞ்சா முக்காவாசி அப்படிதான் இருக்கும், தித்தியா பகுஜனமா தான் இருக்கும். ராமான் போல தோஷான். அபகந்து காமாஹா, காமாஹாங்கிறது சப்தம். ஸ்ரீலிங்கம் சொல்லணும், புல்லிங்கன்னே சொல்லிக்கலாம். காமாஹா இருக்கும் இல்லையோ, புல்லிங்கம் பிரதமா பகுவச்சனம். பிரதமா பகுவச்சனம். ராமஹ ராமோ ராமாக மூல காமஹ காமோ காமாஹா. அவ்வளவுதான். என்ன ஏன்னு கேட்டா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டா, அபகந்து காமாகாங்கிறது எதுக்கு விசேஷனம் பாரு. யாரு அபகந்து காமாகா? கோபதையா அது பிரதம பகுவச்சனம் தானே. அப்போ அது அது விசேஷம் எப்படி இருக்கோ அப்படிதான் விசேஷமும் இருக்கும் அப்படின்னு ஒண்ணு சொன்னா இல்லையா. இப்போ காமாகான்னு சொல்லச்ச ஒரு கன்ஃபியூஷன் வரும். நீ சொல்ற மாதிரி இது ஸ்ரீலிங்கத்துல காமாகாவா புல்லிங்கத்துல காமாகாவா அப்படிலாம் சந்தேகம் வரும். சந்தேகம் வரைச்சா நம்ம என்ன பண்ணணும் கேட்டா, இது எதுக்கு விசேஷனம் பார்க்கணும். அபகந்து காமாகா யார் அபகந்து காமாகனா கோபதையா. அந்த கோபதையாங்கிறது ஹரி ஹரி ஹரேஹா மாதிரி சப்தம் அது. அப்போ கோபதையாங்கிறது பிரதம பகுவச்சனம். அப்ப இதுவும் பிரதம பகுவச்சனம், புல்லிங்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரியா? சரி, கோப்துஹு இந்த சப்தம் யார் சொல்றான் பார்க்கணும். கொஞ்சம் டெலிகேட் இது. கோப்திர சப்தம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ரொம்ப சரியா சொல்லிட்டாங்க. கோப்திரு சப்தம் அதுக்கு ஷஷ்டி ஏகவச்சனம். இது கோப்துஹு அப்படிங்கிறது கோப்தா இருக்காரந்த சப்தம். கோப்தா கோப்தாரோ கோப்தாரா அதுல ஷஷ்டி. அதுல கோப்துஹுன்னு வந்து உஹூலா அதுல தானே வரும். கோப்துஹு அப்படிங்கிற பொதுவா கோ உஹூலா அதில் தானே வரணும். அதனால சரி, சதாம் யாராவது ட்ரை பண்ண. தித்தியா பகுவச்சனம் இல்லைம்மா இது.
தித்தியா பகுவச்சனத்துல இன்னும் வரும்னு சொல்லிருக்கேன். இங்க இன்னும் காணுமே. இப்பதானே சொன்னேன் நானு. புல்லிங்கத்துல தித்தியா பகுவச்சனத்துல இன்னும் முடியும். ராமான், ஹரின், குருன்னு. இங்க சதாம்னு தானே இருக்கு இல்லையா? It is இம்மு Satam द्वितीया एकवचनम् எந்த விபக்தியில இம்மு வச்சு முடியும்? கொஞ்சம் வச்சு வரும். ready வெறும் இந்த சப்தம் உங்களுக்கு வரல, அன்னைக்கு சொல்ல போற இன்ட்ரடியூஸ் பண்றோம் நம்ம. இந்த கூட வெறுமை கேட்டு வச்சேன், அவ்வளவுதான். இது வந்து ஷஷ்டி பகுவச்சனம். நீங்க சொன்னதுனால தப்பு இல்லை, ஏன்னா இது வரல. சத் அப்படின்னு ஒரு சப்தம், சத்து சப்தா. புல்லிங்கத்துல சன்னு சந்தௌ சந்தஹ, சந்தம் சதௌ சத், சந்தம் சந்தௌ சதஹ அப்படின்னு வரும். சதா சத்யாம் சத்பி, சதே சத்யாம் சத்யா அப்படின்னு சத்து சப்தம். இது பச்சத்து சப்தம் போல. பச்சத்து சப்தம் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். பச்சன்னு பச்சந்தௌ பச்சந்தஹ, பச்சந்தம் பச்சந்தௌ பச்சதஹ, பச்சதா பச்சத்யாம் பச்சத்பிஹி அப்படின்னு. இதெல்லாம் வந்து தகாராந்த சப்தம். ஆனா ஆரம்பிக்கச்சே இன்னுன்னு வரும், பச்சன்னு வரும். அது மாதிரி சன்னு சந்தௌ சந்தான். அதுல ஷஷ்டியில சதஹ சதோஹோ சதாம் அப்படின்னு வரும். கிட்டத்தட்ட இம்மு வச்சு முடிஞ்சா ஷஷ்டி தான் வரும். குருநாம், ராமானாம், ஹரிநாம், ரமானாம் எல்லாத்துலயும் வச்சு முடியுது பாருங்க. ஷஷ்டி பகுவச்சனத்துல வரும். அது பொதுவா நாம் வச்சு வரும். ஆனா இந்த மாதிரி சப்தத்துல தாம் சத்து சப்தமும் இல்லை, அதனால சதாம்னு வருது. சதாம் ஷஷ்டி. நல்ல சத்துனா நல்லவன் அர்த்தம். சட் புருஷானா நல்ல புருஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையோ, அந்த மாதிரி. அப்போ சதாம் அப்படின்னா ஷஷ்டிக்கு நல்லவர்கள். ஷஷ்டிக்கு சில சமயம் தித்திய மாதிரி அவர்களைன்னு அர்த்தம் வரும், அதனால அது சொன்னேன். அது எங்கேயாவது சில இடத்துல ஒரு ரேரா வரும். அது சதாம் நல்லவர்களை. இவன் தித்தியா பகுவச்சனம் எதை வச்சுன்னு சொன்னான்னா அர்த்தத்தை வச்சுன்னு சொல்றான். நல்லவர்களை அப்படின்னா தித்தியா பகுவச்சனம் தானேன்னு. ஆனா ஷஷ்டியில கூட சில சமயம் அதை அப்படிங்கிற விபக்திக்கு அர்த்தம் வரும். அப்போ இந்த இடத்துல நல்லவர்களைன்னு அர்த்தம். அப்ப ஷஷ்டி பகுவச்சனம் எது? பச்சத்து சப்தம் போல சத்து சப்தம். சன்னு சந்தோ சந்தா. சரி, கோபதயா சொல்லுங்க. இதெல்லாம் சுலபம் தான். Again, Ikaranta Pullinga Prathama Bahuvachanam. என்ன சப்தம்? ஹரிசப்தம் மாதிரி அடியே, ஹரிசப்தம் மாதிரி அடியே. ஹரிசப்தம் மாதிரி சப்தம் கோபதி சப்தம் கேட்டாங்களா? கோபதி, பூபதி இந்த மாதிரி சப்தங்கள்லாம் ஹரிசப்தம் மாதிரி. சரி, இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி எனக்கா உபயோகப்படும். அதாவது பதி சப்தம் வந்து ஹரிசப்தம் மாதிரி வராது. பதி சப்தம் வேற மாதிரி வரும். ஆனால் கோபதி சப்தம் ஹரிசப்தம் மாதிரி வரும். அதாவது பதி சப்தம் தனியா வந்தா அதனுடைய ரூபங்கள்லாம் வேற மாதிரி இருக்கும். பதி சப்தம் இன்னத்தோட சேர்ந்து சமாசம் பண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, கோபதி, பூபதி, புவனபதி இப்படியெல்லாம் வந்து வச்சுக்கோங்க, அப்போ ஹரிசப்தம் மாதிரி ஆயிடும் அப்படின்னு நம்ம வியாக்கரணத்துல இலக்கணத்துல இருக்கு. பதி சப்தம் சமாசம் பண்ணி இன்னொன்னோட சேர்ந்து வந்தா ஹரிசப்தம் மாதிரி ஆயிடும். இப்போ சமாசம் பண்ணி வந்திருக்கு, கோபத்தின்னு தான் வந்திருக்கு, அப்போ ஹரிசப்தம் மாதிரி. கோபதயா அப்படின்னு வரும். ஹரி ஹரி ஹரயா, ஹரிம் ஹரி ஹரின்னு, ஹரிணா அப்படின்னு வருது இல்லையோ. கோபதி கோபதி கோபதயா, கோபதிம் கோபதி கோபத்தின்னு, கோபதினா கோபதிபியாம் கோபதிபிஹி ஹரிணா மாதிரி. இதே பத்தி சப்தம் தனியா இருந்து வச்சுக்கோங்க, பத்தினான்னு வராது, பத்தியான்னு வரும், மத்தி சப்தம் மாதிரி வரும். பத்தியா பத்திபியாம் பத்திபின்னு. அது நான் இதுக்கு மேலே சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணல. இது ஹரி சப்தம் மாதிரிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. பத்தி சப்தம் ஒண்ணு தனியா இருக்கு, அது தனியா புரிஞ்சுக்கோங்க. வேற எங்கேயாவது வரைச்ச பார்த்துக்கலாம். அதை ஸ்ரீயப்பதிஹி அப்படிலாம் சொல்றோம் இல்லையோ நம்ம, அப்போ பதி சப்தம் தனியா வரும். சமேதாக அதுவும் பிரதமா பகுவச்சனம் தான் ராம சப்தம் மாதிரி. ஏன்னா கோபதேகாங்கிறதுக்கு விசேஷனம் அது, அதனால சமேதாகன்னு சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். இப்போ ராமாக மாதிரி கோப்து சதம் கோபதய சமேதாக சுவர்ண சூத்திர கசிதாபிராமாம். சில இடத்துல ராமாம்னு இருக்கு, சில இடத்துல ராமம்னு இருக்கு. சுவர்ண சூத்திர கசிதாபிராமாம்னு வச்சுப்போம்.
மிச்சம்னா என்ன சப்தம் அது? ராமாம் அப்படின்னு. சொல்லுங்கப்பா. சொல்ல வந்தா சொல்லு, இப்படா சொல்லி முடி. என்னாச்சே? அடியன் எனக்கு ஒரு டவுட் கேட்கணுமா? அதாவது சூத்திரனா இங்க என்ன அர்த்தம் அடியன்? சூத்திரனா சூத்திரன்னா நூல்னு அர்த்தம். நூல்ல கோக்கறா இல்லையா, நூல். அடியன் ஓகே. சுவர்ண சூத்திரனா தங்க நூல்ல கோத்தாலாம். நம்ம நூல்னா பஞ்சு நூல்ல கோப்போம். அப்படி இல்லாம தங்கத்திலே கம்பி இருக்குமோ இல்லையோ, தங்கத்திலே கம்பி பண்ணி அதே நூலாக்கி கோத்தான்னு அர்த்தம். சொல்வா அபிராமாம். என்ன சப்தம் போல? யாரும் ஒண்ணு சொல்ல காணும். ரமா சப்தம் போலப்பா. ரமா ரமே ரமாஹா ரமாம்னு வருதோ இல்லையோ? எல்லாரும் லைன்ல இருக்காளா? எல்லாம் மியூட். ரமா சப்தம் போல ரமாம்னு வருதோ இல்லையோ, அந்த மாதிரி தித்தியா ஏக்க வச்சாலும். ஏன் சொல்லல எல்லாரும்? ரொம்ப சுலபமாச்சே. சரி, பஞ்சாயுதீம்னு சொல்லுங்க. பஞ்சாயுதீம். அடியன் நதி சப்தம். நதி சப்தம் போல ஈகாராந்தः ஸ்ரீலிங்கः நதி சப்தः. அதுபோல தித்தியா ஏகவச்சனம் இல்லையா? ஆபரணம். ஏகவச்சனம். இது நபுன்சலிங்க சப்தம் என்ன, அதனால ஆபரண சப்தம் நபுன்சலிங்கம். தித்தியா ஏகவச்சனம் நபுன்சலிங்க சப்தம். ஆபரணம் ஆபரணே ஆபரணானி, ஆபரணம் ஆபரணே ஆபரணானி, பலம் பலே பலானி, பலம் பலே பலானிங்கிற மாதிரி வரும். தித்தியா ஏகவச்சனம் தான் இதுவும். இது எல்லாமே விசேஷனம் தான். சுவர்ண சூத்த கஜா அபிராமாம் பஞ்சாயுதீம் ஆபரணம்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு விசேஷனம் எல்லாமே. அந்த ஆபரணம் எப்படி இருந்ததுன்னா கிருத்திதா அபிராமமா இருந்தது, பஞ்சாயுத மயமா இருந்ததுன்னு அர்த்தம். சரி, பபந்துனா கட்டினார்கள் அர்த்தம். இது கிரியாபதம். கிரியாபதத்துல பாஸ்ட் டென்ஸ்ல முதல் எழுத்து 2 வாட்டி வரும்னு சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அந்த ரீதியில பபந்துன்னு வந்து வரும்போது இதுல வர்த்தமான காலம் லெட்டர்ல பத்னாத்தின்னு வரும். பத்னாதி அப்படின்னா கட்டுறான்னு அர்த்தம். அப்போ பத்னாதி பத்னீதா பத்னந்தி அப்படின்னு வரும், கட்டுகிறான் அப்படின்னு அர்த்தம். அதுல பாஸ்ட் டென்ஸ்ல முதல் இது 2 வாட்டி வரும். பாஸ்ட் டென்ஸுக்கு 2 அடையாளம் சொல்லிருக்கேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? முதல் ஒரு அடையாளம் ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 வாட்டி வரும். இன்னொரு அடையாளம் என்ன சொல்லிருக்கேன், ஞாபகம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. 2 அடையாளம் சொல்லிருக்கேன் பாஸ்ட் டென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த பதத்துக்கு முன்னாடி இருக்கும். அகாரம் வச்சு ஆரம்பிக்கும், ஆன் வச்சு ஆரம்பிக்கும். அபத்னாத் அப்படின்லாம் வரும். அப்ரவீத், அவதத்து அப்படின்னு வரும். சரி, ஓகே, நல்லது. அதனால இப்ப பந்து அப்படின்னா பேன்னு 2 வாட்டி வந்திருக்கோம் இல்லையோ, இப்போ பத்னாத்தியுடைய. அதனால இது பாஸ்ட் டென்ஸ். கட்டினார்கள் அப்படின்னு அர்த்தம் பகுவச்சனத்துல இருக்குது. ஏன்னா கோபதையாக பவந்து அப்படின்னு இருக்கு அப்படின்னால. சரி, எடுத்து எல்லாம் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்லோகத்தை யாரா ஒருத்தர் படிங்க. அடிக்கலாம் அடியன். ग्रहादिदोषान् अपहन्तु कामा गोप्तु सतां गोपतयः समेता सुवर्णसूत्रग्रथिताभिरामां पञ्चायुधीमाभरणं बबन्धुः. சரி, இப்போ வந்து ஆகாங்ஷா. இதுல கிரியாபதம் பபந்து கட்டினார்கள் அப்படிங்கிறது கிரியாபதம். அதுல இருந்து ஆகாங்ஷா பபந்து கட்டினார்கள். கே பபந்து? गोपतयः बबन्धुः. कीदृशाः गोपतयः? सतां गोपतयः. இல்ல. अपहन्तु कामा. अपहन्तु कामाः गोपतयः. போக்கணும்னு ஆசைப்பட்டவா.
கான் அபகந்து காமாக, எதை போக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள்? अपहन्तु कामाः गोपतयः। சரி. அப்புறம் கஷ்ய கிரகாதி தோஷான், கிரகாதி தோஷம் யாருக்கு இருக்கு? சதாம் கோப்துஹு. கோப்துஹு. கேஷாம் கோப்துஹுனா சதாம் கோப்துஹு. சரியா? சரி. கோபாக புனக கீதிர்ஷாக, மறுபடியும் கீதிர்ஷாகனா சமேதாகனு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதையும் வச்சுக்கலாம். கோபாக புனக கீதிர்ஷாகனா சமேதாக, அவர்கள் கட்டினார்கள். கிம் பபந்து, என கட்டினார்கள்? पञ्चाविधाभरणं ஆபரணம் பபந்து. கீதுஷம் ஆபரணம்? பஞ்சாயுதீம் ஆபரணம். அப்புறம் சுவர்ணசூத்திர கச்சிதாபிராமம் பஞ்சாயுதீம் ஆபரணம் பபந்து. சரி, சரியா போயிடுத்து. இப்ப சமாசம் சமஸ்த பதம் என்னன்னு இருக்கு பாருங்க. ग्रहादि दोषान् सप्तपदमादि। ஆமா, கிரகாதி தோஷான், கிரக ஆதி தோஷான் 3 பதம் இருக்குங்க. கிரகாதி தோஷான் 1, அப்புறம் என்ன இருக்கு? பஞ்சாயுதீம் இருக்கு. அப்புறம் सुवर्णसूत्र गृहीताभिरामம். சுவர்ணசூத்திர கீதாபிராமம் 4 பதம் இருக்குது. சுவர்ண சூத்திர கீதா அபிராம. சரி, அப்புறம் அபகந்து காமாக. சரி, ஒண்ணு தான் சொல்லலாம். முதல்ல என்ன இருக்கு? கிரகாதி தோஷான் இல்லையா? அப்பக கிரக ஆதிஹி ஏஷாம் தே கிரகாதய, கிரகம் முதலானது, நவகிரகம் முதலானதுன்னு அர்த்தம். கிரகாதய தோஷாக கிரகாதி தோஷாக, கிரகம் முதலான தோஷங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? கிரக ஆதிஹி ஏஷாம், கிரகம் கிரகம் முதலான அர்த்தம் இல்லையோ? அந்த ஆதினா முதலான அர்த்தம். கிரகம் முதலானவை. கிரக ஆதிஹி ஏஷாம் தே கிரகாதய, கிரகம் முதலானவை. நவகிரகம், டாக்கினி, யாத்துத்தானி, நிறைய பேர் உண்டு இந்த தோஷங்களுக்கெல்லாம். பாகவதத்துல நிறைய வரும். கிருஷ்ணன் குழந்தைக்கு ரக்ஷா பண்ணச்ச டாக்கின்யோ யாத்துதானியஸ்ட அப்படிலாம் வரும். அப்போ அபகந்து காமாகும். அப்ப கிரகாதய, கிரகாதய தோஷாக, அந்த கிரகாதிகளே தோஷங்கள், கிரகாதி தோஷம். அப்போ இது கர்மதாரிய சமாசம் பேர் இருக்கு. அதுவேதான் அது. நீலம் உட்பலம் நீலோட்பலம் அப்படின்னு சொல்ற மாதிரி கிரகாதயா தோஷாக கிரகாதி. இதை சொல்லச்சு எப்படி சொல்லுவான்னு சொன்னா, கிரகாதயா ச தே தோஷாக, அந்த கிரகாதிகளே தான் தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவார். சரி, அபகந்து காமாக, போக்கடிக்க விரும்பினவர்கள் அர்த்தம். அப்ப அபகந்தும் காமாக, அபகந்தும் காமயமானாக, அபகந்து அபகந்தும் காமயந்தே இது அபகந்து காமாக. அபகந்தும் போக்குவதற்கு, காமயந்தே விரும்புபவர்கள், அபகந்தும் காமயந்தே இது அபகந்து காமாக அப்படின்னு இதுக்கு விக்கிரகம். போக்குவதற்கு காமயந்தேனா விரும்புகிறார்கள், ஆசைப்படுகிறார்கள். அபகந்தும் போக்குவதற்கு தும் வச்சு வருது, ஆனா அதுல இம்மு நடுவுல போயிடும் சமாசம் பண்ணா. அதனால அபகந்தும் காமயந்தே இது அபகந்து காமாக அப்படின்னு வரும். அப்புறம் சுவர்ண சூத்திர கதிதாபிராமம் கொள்ளியோ. சுவர்ணமேவ சூத்திரம் சுவர்ண சூத்திரம், சுவர்ணம் தான் சூத்திரம், சுவர்ணம் சூத்திரம் சுவர்ண சூத்திரம். அப்புறம் சுவர்ண சூத்திரேன கிரதிதம், சுவர்ண சூத்திரத்தினாலே கிரதிதம்னா கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். சுவர்ண சூத்திரேன கிரதிதம் சுவர்ண சூத்திர கிரதிதம். சுவர்ண சூத்திர கிரதிதேன அபிராமம், அப்படி கட்டதுனால அழகா இருக்கு. எல்லாமே திருத்தி வியக்தி வச்சுக்கணும். சுவர்ண சூத்திர கதிதேன அபிராமம் சுவர்ண சூத்திர கதிதாபிராமம் தத்து, அந்த அந்த ஆபரணத்தை தித்தியா வியக்தி இது. சரி, சுவர்ண சூத்திர கதித அபிராமம். சுவர்ணம் சூத்திரம், சுவர்ணம் ஏவ சூத்திரம்னு வருது. சுவர்ணம் தான் சூத்திரம், தங்கமே நூல். சுவர்ணம் ஏவ சூத்திரம் சுவர்ண சூத்திரம். சுவர்ண சூத்திரேன கிருத்திதம், தங்க நூலாலே கட்டினது சுவர்ண சூத்திர கிருத்திதம். சுவர்ண சூத்திர கிருத்திதேன அபிராமம், அப்படி கட்டினதால அழகா இருக்கு. சுவர்ண சூத்திர கிருத்தித அபிராமம். அடுத்தது பஞ்சாயுதீம் அப்படின்றது. பஞ்சானாம் ஆயுதானாம் சமாஹாரா பஞ்சாயுதி அப்படின்னு பெயர். 5 ஆயுதங்களுடைய சமாஹரணம் சேர்த்து இருக்கிறது.
5 ஆயுதத்தையும் சேர்த்து ஒரு குரூப்பா வச்சான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பஞ்சாயுதி அப்படின்னு பேர். இந்த மாதிரி வரத்துக்கெல்லாம் சமாஹார சமாசம் பெயர். இதுவும் நிறைய உண்டு சம்ஸ்கிருதத்துல. பஞ்சானாம் ஆயுதானாம் சமாஹாரா, 5 ஆயுதங்கள் சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். சேர்ந்து இருக்குங்கிற அர்த்தத்துல வருது. அப்படி வந்தா பஞ்சாயுதி அப்படின்னு பெயர். பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா பஞ்சவட்டி. ராமன் பஞ்சவட்டியில இருந்தார். வட்டம்னா ஆலமரம்னு அர்த்தம், வடவிருஷன் பேர். 5 ஆலமரம், பெரிய ஆலமரம் இருந்துதான் ஒரு இடத்துல. அதுக்கு நடுவுல ஆசிரமத்தை கட்டுன்னு இருந்தார் அவர். அப்போ ஆலமரத்து நடுவுல ரொம்ப குழு குழுன்னு இருக்கும். வெயில் காலம் மழை காலம் எல்லாத்துலயும் சௌரியமா இருக்கும். அதனால 5 ஆலமரம் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து அப்படின்னா அந்த இடத்துக்கு பஞ்சவட்டி அப்படின்னு பெயர். இப்போ பஞ்சானாம் வட்டானாம் சமாஹாரா பஞ்சவட்டி அப்படின்னு வருது. அந்த மாதிரி பஞ்சானாம் ஆயுதானாம் சமாஹாரா பஞ்சாயுதி அப்படின்னு வரும். இந்த மாதிரி நம்ம எது வேணா சொல்லலாம். உதாரணமாக பஞ்சானாம் புஷ்பானாம் சமாஹாரா பஞ்சபுஷ்பி, அஷ்டானாம் புஷ்பானாம் சமாஹாரா அஷ்டபுஷ்பி. 8 புஷ்பம் சேர்த்து வச்சு ஒருத்த மாலை கட்டினான். அப்ப அந்த மாலையை அப்படி சொல்லலாம், அஷ்டபுஷ்பி மாலை அப்படின்னு. ஆக இதெல்லாம் சமாஹாரா அப்படிங்கிற அர்த்தத்துல வந்துருக்கு. அப்போ பஞ்சாயுதினா பஞ்சானாம் ஆயுதானாம் சமாஹாரா, 5 ஆயுதம் சேர்ந்து இருக்குன்னு இதுக்கு சமாஹார சமாசம்னு பேர். அப்புறம் ஆபரணம், ஆபரணம் அப்படிங்கிற அது சமாசம் இல்லை, இவ்வளவுதான் சமாசம். சரி, புரிஞ்சுத்துல ஸ்லோகம் படிங்க. படிக்கலாமாடி? படிக்கலாமாடி? படி. ग्रहादिदोषानवहन्तु कामाः गोप्तुः सतां गोपतयः समेताः सुवर्णसूत्रग्रथिताभिरामां पञ्चायुधि आभरणं बभन्धुः. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைன்னா கிளாஸ் முடிச்சுக்கலாம். நீங்க பழைய ஸ்லோகங்கள்லாம் சொல்லுங்க.